मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहना भवतु सहनौ पुनत्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு யோகசிகா உபனிஷத்தினுடைய 239வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இப்போ பிரம்மத்தை நாம் ஜெகத்தாக பார்க்குறோம், ஞானிகள் ஜெகத்தை பிரம்மமாக பார்க்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ நேற்று சொன்னோம் இல்லையா, என் இஷ்டத்துக்கு தான் இந்த வாழ்க்கை நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. நீ கைதாகி பனிஷ்மெண்ட்டுக்காக வந்திருக்க, இப்போ என் இஷ்டத்துக்கு நடக்கலை, அப்படிதான் நடக்கணும்னா அது நடக்கலைன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாமே உன் இஷ்டத்துக்கு இங்கே கிடையாது. நீ கைதில் இருக்கனா முதல்ல விடுதலை பெறணும், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். யாரால் மறுக்க முடியுதா இதை? அதுக்கு தான் என்ன உதாரணம் சொல்கிறோன்னா, நீ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவும் நீ எடுக்க முடியாது. உன்னுடைய அப்பா அம்மா முதல் காரணம். நீ முடிவு செலக்ட் பண்ண முடியுமா? எங்கள் அப்பா அம்மா இந்த அப்பா அம்மா இப்படி படிச்சிருக்கணும், இப்படி வேலையில் இருக்கணும், இப்படி பேரும் புகழோடு இருக்கணும், இப்படி அப்படி நீ செலக்ட் பண்ணியா? இல்லை. உங்கள் அப்பா அம்மாவை நீ செலக்ட் பண்ண முடியாது. எந்த ஊரை நீ பறக்க போகிறேங்கிறத செலக்ட் பண்ண முடியாது. உன்னுடைய படிப்பை நீ செலக்ட் பண்ண முடியாது. உங்கள் உற்றார் உறவினரை நீ செலக்ட் பண்ண முடியாது. உன்னுடைய மனைவியோ கணவனையோ செலக்ட் பண்ண முடியாது. குழந்தைய நீ செலக்ட் பண்ண முடியாது. ஆனா பெண்ணான்னு இந்த ஊரில் தான் நான் வாசம் செய்வேன்னு செலக்ட் பண்ண முடியாது. இந்த வேலை தான் செய்வேன்னு செலக்ட் பண்ண முடியாது. இந்த வருமானம் தான் எனக்கு சாஸ்வதம், இதுதான் வேணும்னு சொல்ல முடியாது. நீ வேணால் கேட்டுட்டு இருக்கலாம். என்ன கொடுக்கப்படுதோ அதில் வாழ்க்கையை நடத்த தெரிஞ்சுக்கோ. இதுதான் ஞானங்க, இதுதான் யதார்த்தம். சத்தியம்னு நேற்று சொன்னோம்ல, சத்தியம் அகிம்சான்னு சொன்னோம்ல. சத்தியம்னா எது யதார்த்தமோ இருப்பதை இருப்பதாக ஏற்கணும். ஏற்க மாட்டேன்னா நீ ஓடவும் முடியாது, ஓடியும் முடியாது. எங்கே போகிற? நீ சூசைட் பண்ணிக்கிட்டா கூட முருங்கை மரத்தில் தொங்கணும். உன்னுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இன்னொரு பாடி கிடைக்காதான்னு. இதெல்லாம் கழிக்கப்பட்ட விஷயங்கள். கடைசியாக பார்ப்பாங்க, அப்புறமா பார்க்கலாம் போ, நீ அது வரைக்கும் தொங்கிட்டு கடான்னு விட்ருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இதுலேருந்து விடுதலை கூடன்னு கேட்குறது தான். கைதாக இருக்கிறவன் முதல்ல விடுதலை தானேங்க கேட்கணும். நீனே கைது, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். யாரை கேட்டு? உயிரையே வச்சுருக்கேன். உன்னை யார் உயிரையே வைக்க சொன்னா? கடவுள் மேலே உயிரை வைறானா? கண்டது மேலேயும் உயிரை வச்சுவிட்டு இப்போ குத்துதே குடையுதேன்னு சொன்னால் அக்ஞானம். ஃபேனை போடும், வேதா போடும், ஏந்து உக்கார் 4 இது எக்ஸசைஸ். இப்போ யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியலையா? ஏற்றுக்க முடியலைன்னா அவனை விட்டுற போதா? உன்னை எழுப்பி தெளிய வச்சு திரும்ப அடிக்கும். என்னதான் பண்ணணுன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பொறுமையாக இருக்கணும். ஓங்கார ஜெபம் பண்ணு. ஒரே தாரக மந்திரம் அது. அந்த துயரத்துலேருந்து நீ கடந்து போகிறதுக்கு தாரக மந்திரம். ஓங்கார ஜெபம் பண்ணு. அந்த பெயின் உனக்கு தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை. உன்னை கடத்தி விடும். அது ஒரே ஒரு வழி தான், வேறு வழியே கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு பேரறிவு இருந்துச்சுன்னா சீக்கிரம் குருவை பிடிச்சி ஞானத்தை பெறு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ இறைவன்கிட்ட சேரணும்னா 0 பண்ணிக்கணும். 0 பண்ணிக்கிறதுனா என்னன்னு கேட்டால் அகங்காரத்தை விடணும். அகங்காரத்தை நீ விட்டுட்டியா இல்லையாங்கிறத குருவை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன், ரிஹர்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? குருவை நீ நமஸ்காரம் பண்ணுறியா, சேவை பண்ணுறியா, அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறியா,
அந்த பழக்க வழக்கம் ஒழுக்க முறை இல்லைன்னா நீ எப்படி எங்கிட்ட வந்து டீல் பண்ண முடியும்? ஒரு கவுன்சிலரை பார்க்காம எம்எல்ஏ பார்க்க முடியாது, எம்எல்ஏ பார்க்காம மினிஸ்டர் பார்க்க முடியாது, மினிஸ்டரை பார்க்காம சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ பார்க்க முடியாது. இதானே சிஸ்டம். நீ நேராக எனக்கு அவங்க தெரியும் இவங்க தெரியும்னு போனால் கூட கீழே போய் பாருன்னு தான் சொல்லுவாங்க. கீழேருந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதானே முறை, அதானே கியூன்னு வச்சான். இதே மாதிரி தான் பரம்பொருள் சத்தியத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கு வரேன். சத்தியம் இருப்பதை இருக்கிறதாக ஏற்றுக்கோ, சொல், நட. முதல்ல அக்செப்ட் பண்ணு, அப்புறமா நடந்துக்க. தர்மம் சரன்னு சொன்ன இதுதான் தர்மம். யதார்த்தத்தை ஏற்றுக்கோ, அதுபடி நட. ஒன்றாச்சா? ஃபேஸ் பண்ணு. அதுக்கு அறிவு இல்லை உனக்குன்னா அறிவை தேடு. ஓடுறதுக்கு பார்க்காத, அறிவை தேடு. உனக்கு எவ்வளோதுக்கு துக்கம் இருக்கோ அவ்வளோதுக்கு ஆழ்ந்து உள்ளே போ. பரம்பரை ஆமாங்க, பிரச்சனை இருந்துன்னா பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும். நெருப்பு தலையில் வச்சுட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு கிணறை தோண்டி நான் வந்து தண்ணி எடுத்து அந்த நெருப்பை அணைக்கிறேன்னு தான் இப்போ முட்டா பசங்க சொல்லிட்டு கிடக்குறானுங்க சம்சாரத்தில். நெருப்பு வச்சு உடனே செஞ்சு எரிச்சிக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல அணைக்கிறதுக்கு ஞானம் வேணும். இப்போ ஞானம் முதல்லங்கிற அறிவே ஒருத்தவனுக்கும் இல்லை. பணம் லக்ஷ்மி போட்டா வச்சுக்கிட்டு பணம் கொடு பணம் கொடு பணம் 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 பணம்னு அலைகிறான் சௌகரியத்துக்காக. பணம் வேணும்னாலும் அறிவு வேணும், அதை புரிஞ்சுக்கோ. சரஸ்வதி தான் லக்ஷ்மி கொடுக்குறா. சத்துவகுணம் தான் ரஜோகுணத்துக்கு வேலை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. சத்துவகுணம் தான் ரஜோகுணத்துக்கு வேலை கொடுக்குது. சத்துவகுணம் சங்கல்பம்னா ரஜோகுணம் செயல். இது புரியுதா? இப்போ நீங்கள் சத்தியம் பேசு, சத்தியம் பேசு, பிரியம் பேசு. சத்தியம் வத பிரியம் பிரியம் வதன்னு சொல்லுவாங்க. தர்மம் சர சத்தியம் வத பிரியம் வத. உண்மையை சொல்லு, பிரியமாக சொல்லு, அன்பாக சொல்லு. ஆச்சியா? சத்தியம் வத பிரியம் வதவா? இப்போ இந்த சத்தியம் இருக்குல்ல, நான் சொல்லியிருக்கேங்க சார். சின்ன சின்ன பொய்யெல்லாம் அவாய்ட் பண்ணேன்னா ஒரு காலத்தில் பொய்யா இல்லாமல் போய்டும் எங்கள் சார் சொன்னாங்க. 4th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கேன்ல, அதே தான் வேதம் சொல்லுது. சின்ன சின்ன விவகாரங்கள் இருக்குல்ல, உனக்கு வாழ்க்கை நடைமுறையில் சின்ன சின்ன விஷயம், அங்கெல்லாம் நீ சத்தியத்தில் நின்று விவகாரம் பண்ணு. முதல்ல விவகாரத்தில் நீ சத்தியமாக நில்லு. இந்த விவகாரத்தில் நீ சத்தியமாக இருந்தால் சத்துங்கிற சத்தியமான என்னை தரிசிக்கலாம் சொல்லுது. விவகாரத்தில் நீ சத்தியமாக இருந்தால் தான் பரமார்த்திக சத்தியத்தை பிடிக்க முடியும். விவகாரத்தில் சத்தியம் பிடிக்கல. எப்படி அகங்காரத்தை விட குருவை நமஸ்காரம் பண்ணு, குரு சேவா பண்ணு, குருவை சுற்றி சுற்றி வா. அதே தத்துவம் தான் பரம்பொருளுக்கு. அதே தத்துவம் தான் பரம்பொருள். விவகாரத்தில் நீ வந்து சத்தியத்தை கடைபிடித்து வந்தீங்கன்னா யதார்த்தமாக நேர்மை. ஒரு சின்ன பென்சில் கூட யாருதையும் எடுக்கக்கூடாது. சின்ன பென்சில், குட்டி பென்சில், கடைசியில் தூக்கி போடுற பென்சில் குழந்தைங்க விடாது. அது டப்பாவில் அப்படி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோம். அந்த பொருள் கூட நீ எடுக்கக்கூடாது. அசேயம்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தியம் வத பிரியம் வத தர்மம் சர. யாரையும் இம்சை பண்ணாத. எதுக்கு பிரியமாவதன்னா நீ பேசுகிறது நல்லது தான். சத்தியம் ஹிதம்னு சொல்லுவாங்க. உண்மையாக பேசு, அவனுக்கு நன்மை பயக்கிறதா பேசு. இந்த ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, ஃபார்மாலிட்டிக்காக நீ நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்காத. உண்மையாகவே நீ நல்லா இருக்கியான்னு நினச்சின்னா அதுதான் யதார்த்தம். ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களே, நீங்கள் டீ குடிச்சிருப்பீங்க. டீ போடட்டுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கெஸ்ட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்பாவும் அதெல்லாம் ஒழுங்காக சொல்லி எல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் என்னது அவனுக்கு சௌகரியமானதை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். உண்மையை பேசினா கசக்குது. இப்போ பேசுகிறதெல்லாம் யதார்த்தம் உண்மை, ஆனால் கசக்கும் எல்லாருக்கும். நான் உன்னை யாரும் உயிரை வைக்க சொன்னா? சாமி மேலே உயிரை வைனா கண்ட கழுதைங்க மேலேயும் உயிரை வச்சு விட்டு அப்புறம் அது கிளம்பி போயிடும். இல்லை நீ அதை விட்டு போயிடுவ. இந்த அறிவு உனக்கு, அந்த அறிவோடு செயல்படு. அந்த அறிவோடு அவ்வளோ பிரியமாக இரு. என்னைக்கு ஒன்றாலும் இது நம்மளை விட்டு போகுங்கிற அறிவோடு செயல்படு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பற்று இல்லாத பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு ஒரு பாட்டு அப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? திருக்குறள், ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் நம்ம தாத்தா எழுதி வச்சுருக்காரு.
பற்றுக. அதே மாதிரி தான் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல பாட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு திருக்குறளாக வந்துக்கிட்டு இருக்கு திருக்குறள் வாரமா? நீ போய் பிடிச்சிக்கிட்ட உன் சௌகரியத்துக்கெல்லாம் இங்கே இருக்க முடியாது தம்பி. குற்றத்தை பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்ற. நீ குற்றம் இல்லாமல் இங்கே வந்திருக்கியா? நீ குற்றமே செய்யலை. நான் ரொம்ப நல்லவன் சொல்லுவையா? நான்லாம் எதுக்கு அடிக்கடி கேடுகட்ட ஜாதகம்னு சொல்கிறேன்? கேடுகட்ட ஜாதகமாக இருக்கிறது தான் பிறக்கும். கேடுகட்ட ஜாதகங்கிறத ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ பனிஷ்மெண்ட்டையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதாங்க ஞானம். யதார்த்தம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ நெகட்டிவாக, நீ தாண்டா நெகட்டிவாக வாழ்கிற முட்டாப்பையில. நீ நெகட்டிவாக வாழ்ந்துக்கிட்டு யதார்த்தம் உண்மையை சத்தம் வந்து உனக்கு கசக்குது, புளிக்குது, குத்துது, குடையுது. அதனால் பரமார்த்திக்கு நல்லா புரிஞ்சுங்க. பரமார்த்திக சத்தியத்தை தரிசனம் பண்ணணும், பிடிக்கணும்னா விவகார சத்தியத்தில் கரெக்டாக வந்துக்கிட்டு யதார்த்தமாக இருயா. எதுக்கு நடிக்கிற? நடிக்காது, யதார்த்தமாக இரு. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. பாயிண்ட் வந்துடுச்சா? இதெல்லாம் நடைமுறையில் நடந்துகிட்ருக்கிற வாழ்க்கையில் நம்ம நடந்துகிட்ருக்கு, அன்றாட நடந்துகிட்ருக்கிற விஷயம். ஏதாவது செயற்கையாக இருக்கேன்னா பாருங்கள். எஸ் நோ தான், அது யாராக இருக்கட்டும். எஸ் நோ, ஒரே வெட்டு, 2 துண்டு. யதா மிருதி கட்டோ நாம. அதனால் நீ மெய்யை அறிஞ்சிக்கோ. அப்போ நீ எந்த அளவுக்கு பொய்யாளனுங்கிறது உனக்கு தெரியும். அடக்கடவுளை இவ்வளோ நாளாக பொய்யிலே தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கேனா? நீ என்ன பண்ணுற? என்னென்னமோ கேட்குற. நீனும் பிறந்ததுலேருந்து சாமிகிட்ட வந்து அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி அத்தியாவசியத்தை கொடுக்கும். எனக்கு அது பிடிக்கலன்னா, அது பிடிச்சாலும் பிடிக்காதனாலும் அதான் உனக்கு. வேணா சாப்பிடு, வேணாட்டி போ. நீ ஏன் கைது? உனக்கு என்ன உன் இஷ்டத்துக்கு உனக்கு என்ன இது வேணுமா? அந்த இது வேணும், இந்த என்னென்னமோ சொல்கிறாங்களே, வெஜிடபிள் பிரியாணி வேணுமா? அதெல்லாம் கிடையாது. கோதுமையில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம். உனக்கு இஷ்டம் இருந்தால் சாப்பிடுக்கலாம். பட்டினி கடை ஆனால் பட்டினி எத்தனை நாள் கடக்க போகிற? இது வேறு. அது இந்த அறிவு இருந்தால் நம்ம விடுதலை பெறணுங்கிற புத்தி வரும். நம்ம வேதனை தாங்க முடியலைன்னா நீ என்ன பண்ணணும்? ஆழ்ந்து உள்ளே போகணும், வெளியில் போகக்கூடாது. யார்த்தையும் போய் புலம்பக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ அமைதியாக இருந்து உனக்குள்ளே போகிறது ஓங்கார ஜெபம் பண்ணு. அதுதான் ஒரே வழி, எளிமையான வழி. சொல்லி செஞ்சு பாருங்கள், புரியும். ஸோ யதா மிருதி. அதனால் மெய்யறிவை நீ அறியாமல் பொய்யையே பார்த்துக்கிட்டு, பொய் பின்னாடியே போய்கிட்டு, பொய்யை டார்கெட் பண்ணிக்கிட்டு, பொய்யான வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கேங்கிற அறிவே உனக்கு இல்லை. அறிவு இல்லாமல் நீ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறத உனக்கு தெரியாது. மெய்யறிவு இல்லாத வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேங்கிற அறிவு உனக்கு இல்லை. அப்படியே பிறக்கிற, வாழ்கிற, செத்து போகிற, மறுபடியும் பிறக்கிற, வாழ்கிற, செத்து போகிற. ஏதாவது ஒரு ஜென்மாவில் விழிப்பு அடைகிறேன்னா புண்ணியம் தலை தூக்குது, குரு தரிசனம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து உலகத்தை என்னவா பார்க்குறோம்? ஜெகத்தை எப்படி பார்க்குறோம்? மெய்ப்பொருளாக பார்க்குறோம். மெய்ப்பொருளாக பார்க்குறோமா இல்லையா? இதுதான் உண்மை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இதுதான், இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். அலையுது, கண் அலையுது, மனசு அலையுது, புத்தி அலையுது, அகங்காரம் அலையுது, ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் பாடாப்படுது. நிற்கிறானா ஒருத்தவன்? அது ஓடுறான். எல்லாம் ஸ்பீடு தான், எல்லாம் ஸ்பீடு தான். அந்த இப்போ இந்த ஆன்லைனில் இது கொடுக்குறான ஃபுட்டு அநியாயத்துக்கு நான் டார்மாராக ஓட்டுறான் வண்டியை. நடக்கும், ஏதாவது பாடம் நடத்துவார். ஏத்தா மிருதி கட்டா நாம. இப்போ நீ வந்து மண்ணை பார்க்குறது இல்லை, கடத்தை தான் பார்க்குற. அதாவது நாமத்தையும் ரூபத்தையும் தான் பார்க்குற. அதுக்கு மூலப்பொருளை பார்க்குறது இல்லை. மூலப்பொருள் தான் பார்க்கணும். அதுதான் சத்து. அது மாறாது. நீ மண்பானையை உடைச்சாலும் அந்த துகள் இருக்கும், மண்ணாக தான் இருக்கும். ஒரு 1000 வருஷம் கழிச்சு அதே மண் களிமண்ணாக மாறலாம், மறுபடியும் பானையாக வரும். இதுதான் லைஃப். அப்போ நம்ம மண்ணை பார்க்குறோமா, பானையை பார்க்குறோம்னா எல்லோரும் பானை. இதை கேட்டால் இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? இரும்புன்னு சொல்ல மாட்டோம், இது சாவி அப்படி தான் சொல்லுவோம். மூலப்பொருளும் சாவி இல்லை, இரும்பு. அது ஒரு நிமித்தத்துக்காக அது உருமாறி இருக்கு. நாமமும் ரூபமும் எடுத்துருக்கு. உலகத்தில் எந்த பொருளும்
நாமமோ ரூபமோ இல்லாத பொருள் ஒன்று சொல்லுங்களேன். நாமமும் இருக்காது, ரூபமும் இருக்காது, ஒரு பொருள் சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. எல்லா பொருளுக்கும் வேலை இருக்குது. அது பிறந்திருக்கு, அது ஒரு நிமித்தமாக பிறந்திருக்கு. அது கல்லோ மண்ணோ அது ஒரு நிமித்தமாக பிறந்திருக்கு. அதுதான் புல்லாகி பூடாகி அதுவாகி இதுவாகின்னு பாடுறாரு மாணிக்கவாசகர். அப்படிலாம் கடந்து தான் இந்த சைத்தன்யத்துக்கு வந்திருக்கோம். குரு வந்துட்டாங்க. அடுத்து என்ன அர்த்தம்? முக்தி நிச்சயம், சித்தி நிச்சயம், சொரூப நிச்சயம். இது இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுலேயும் ஏமாந்துட்டேன், தூங்கிட்டேன், நான் மெதுவாக தான் வருவேன், வீக்லி வரேன் அப்படின்னா எதே மிருதி கட்டோ நாம. இப்போ மண்ணு தான் நம்ம கட்டோங்கிற பேரில் கனகந்தான் தங்கம்தான், குண்டலம் இல்லை மோதிரம் இல்லை பிராஸ்லெட்டுங்கிற பேரில் அபிதா சொல்லப்படுகிறது. சுப்தோ ஹி ரஜத்து, சிப்பியை தான் நீ வெள்ளியாக பார்க்குற. சுப்தோகி ரஜத் கியாதி. அதுபோல் ஜீவ சப்த அர்த்தத்தா பரத்தை ஜீவனை சொல்கிற. எப்படி களிமண்ணை பானைன்னு சொல்கிற, சிப்பியை வெள்ளின்னு சொல்கிற, கயிறை பாம்புன்னு சொல்கிற, அதுபோல் பிரம்மத்தை ஜீவன்னு சொல்கிற. ஏன்னா உனக்கு யாரும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இது இந்த சிகரத்துக்கு போகிறதுக்கு மனிதனே இல்லை. இது தவநிலையில் தான் இது இந்த நிலையை தொட முடியும். உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள்லாம் ஒரு நிலையில் தவம் செய்து தான், புண்ணியம் செய்து தான், பல கோடி ஜென்மாவுடைய முயற்சி தான் இப்போ விட்ட இடத்துலேருந்து தொடர்றீங்க. என்ன கேட்டால் யோக பிரஷ்டங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதான் பிராரப்தம் முடிஞ்சு ட்ராக்கை பிடிச்சிருப்பீங்க, பிராரப்தம் முடிஞ்சிருக்கும், அங்கே கட்டாயிருக்கும். திரும்ப முருகனை வழிபட்டிருப்பீங்க, முருகனை குருவாக ஏற்றுட்ருப்பீங்க, முருகனே உங்களுக்கு உபதேசிக்கணுங்கிறது. இப்போ இன்றைக்கி காலத்தில் 3 தம்பதிகள் கண் கலங்கினாங்களா இல்லையா? ஆனந்த கண்ணீர் 1000 கோடி கொடுத்தாலும் அந்த கண்ணீரை வர வைக்க முடியுமா? இந்த விழி ஓரமாக வரும் அந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் மட்டும் ஓரத்துலேருந்து வரும். ஒரு அதிசயம். அவ்வளோ மனம் ஓர்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை? என் கூட வந்து பேசுகிறவங்கள பாருங்கள். ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. நீங்கள் வந்து பக்கத்தில் நிற்கலாம். இப்போ பர்சனலாக யாரையுமே பார்க்குறதில்லன்னு சொல்லிட்டேன். நான் தனியாக பார்க்குறேன், ரூமில் பார்க்குறேன். அந்த கதையே வேண்டாம், ஆபத்தாக இருக்குது. அது போட்டோம். கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுப்பா. அவங்க பேசும்போது விட்டு கவனிங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையினுடைய சாரம், அவங்களுடைய அனுபூதியினுடைய சாரத்தை தான் அவங்க அங்கே தான் பேச முடியுது. குருவா இறைவனாக நினச்சி பேசுகிறாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் மனம் விட்டு பேசுகிறாங்க. என்னன்னு சொல்கிறது? எப்படி வரும்? அது எப்படி வரும்? அதனால் எதைவ வியோமணி நீலத்துவம். இப்போ நீங்கள் வாழ்க்கை நாம் பரத்தை தான் ஜீவன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இதை எடுத்து சொல்ல ஆளே இல்லை. தப்பாக புரிஞ்சுக்கிறது. தப்பை சரியாக புரிஞ்சுக்கிறான், சரியை தப்பாக புரிஞ்சுக்கிறான். நான் என்ன சொல்கிறது? தப்பை மிகச்சரியாக செய்கிறான், சரியை கொஞ்சம் கூட சரியாக செய்ய மாட்டேங்கிறான். சரியை கொஞ்சம் கூட சரியாக செய்ய மாட்டேங்குது. கேட்டால் தெரியலன்றான். அந்த வாசனையே இல்லை. அது சொல்கிறாங்களே, அந்த வாசனையே இல்லை, நல்ல வாசனையே இல்லை. போட்டோம். எதைவ வியோமணி நீலத்துவம். ஆகாயத்தில் நீளமாக தெரியுது. அப்போயே எழுதியிருக்காங்க, உபநிஷத்தில் எழுதியிருக்காங்க. ஆகாயம் நீளமாக தெரியுறது பொய்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த பாருங்கள், ஆச்சரியம் பாருங்கள். எதைவ வியோமணி நீலத்துவம். ஆகாயத்தில் நீல நிறம் தெரியுதில்ல, அது மித்துப்பா, அது இல்லை. எதா நீரம் அருஷ்டலே. பாலைவனத்தில் இல்லை தார் ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு குட்டை மாதிரி தண்ணி நிற்கும். என்னடா நடுவில் தண்ணி நிற்குதேன்னு தோணும். பார்த்தா கிட்ட போக போக அது மறைஞ்சு போயிடும். பார்க்குறதுக்கு நீர், காணல் நீர், கோடை காணல். கோடையில் போய் பாரு, ஊர் பேர் கோடை காணல். தமிழ், சுத்த தமிழ். கோடையில் போய் பாரு, காணல் நீர். பார்க்குறது மட்டும்தான் அந்த நீர், பருக முடியாது தம்பி. இந்த அறிவு இல்லையா? அது மான் அப்படி தான் பின்னாடியே போய் தண்ணி அங்கே இருக்குன்னு அங்கே நிற்குதுன்னு அப்படியே போயிடுமா.
மனுஷனும் அப்படி தான் போயின்ட்டுருக்கான். இதுக்கு அடுத்து அது, அதுக்கு அடுத்து அது, அதுக்கு அடுத்து எல்லாம் மித்து, எல்லாம் பொய்யை தேடுறான். எதை தேடுறான்னு அவனுக்கு தெரியாது, எங்கே தேடணும்னு தெரியாது, என்ன சாதனம்னு தெரியாது. ஆனால் தேடிக்கிட்டே இருக்கான். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலையும் இல்லை. அது உதாரணம் தான் சொல்ல முடியும். எந்த நாயின்னு கேட்கக்கூடாது. பேர்லாம் சொல்ல முடியுமா என்ன? புருஷத்துவம் யதா ஸ்தானம் ஸ்தானம் ததுவது. வயலில் இது இந்த பறவைகள்லாம் விரட்டுறதுக்கு ஒரு ஆள் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. 2 கை இப்படி நீட்டாக இருக்கும். ஒரு பழைய சட்டையை போட்டு விட்டுருப்பான், வைக்கோலை போட்டு விட்டுருப்பான், தலையில் ஒரு சட்டையை கவுத்து விட்டுருப்பான். பார்த்தா ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். அது சொல்லுது இது. புருஷத்துவம் யதா ஸ்தானம் ததுவது. அந்த சோளக்கொலை பொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்குது. அதுபோல் மனுஷன் போல் இருக்குது புருஷத்துவம். ததுவது விஸ்வம் சிதாத்மனி. அது போல் சித்து தான் உனக்கு விஸ்வமாக தெரிகிறது. சித்துங்கிற சைத்தன்யம்தான் விஸ்வமாக உலகமாக தெரிகிறது. அது தோன்றும் நிற்கும் மறையும். மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? பாருங்கள், டக்குன்னு கலர் மாற்றிட்டாங்க, நாளைக்கு இன்னொரு கலர் அந்த அம்மா வந்து ஒரு கலரை மாற்றி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, மாற்றலாம், மாற்றி தான். வேறு வழி கிடையாது, வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா டம்ளரை டப்புன்னு வைக்கும். எதைவ சூன்யம் வேதாளோ. வேதாளம் திடீர்னு தோன்றும் மறையும். இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு வேதாளம் தோன்ற மாதிரி அதையும் சொல்லுது. உதாரணம், கந்தர்வானா புறம் யதா. நீங்கள் ஆகாயத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டுற மாதிரி இருக்கும், மாளிகை மாதிரி தெரியும். திடீர்னு ஒரு யானை வர மாதிரி இருக்கும், டக்குனு முயல் ஓடுற மாதிரி இருக்கும். ஆகாயத்தில் மேகத்தினுடைய அந்த வடிவம் எது பார்த்தாலும் ஒரு உருவம் தெரியும். வேல் பூஜையில் வர மாதிரி ஏதாவது ஒரு உருவம் தெரியும் மேலே. அது உருவமா, ஆள் இருக்காங்களா, அது சொல்லுது. கந்தர்வ நகரம் கோட்டை, கந்தர்வ கோட்டை மாதிரி ஆகாயத்தில் ஒரு நகரம் மாதிரி மேக நகரம் இருக்குது. அது உண்மையா? இருக்காது, கலைந்து போகும். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள். வேதாந்த பாட்டு. எந்த படம் என்ன ஊர் எல்லாம் கேட்காதீங்க. வேதாந்தம்லாம் உள்ளே போயிடும். அது சின்ன வயசுலேருந்து போன இந்த பாட்டு வெளியிட்டு 25-30 வருஷம் இருக்கும். கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும். நீ கனவு காணு. எதுக்கு நீ மெட்டீரியலுக்காக கனவு காண்ற? பாவம். நீ சத்துக்காக யாராவது கனவு பண்ணிடுறீங்களா? உங்கள் கனவில் சுவாமி டெய்லி வந்து போகிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க கைத்து. எனக்கே கிடையாது. எனக்கே நான் அகங்காரமாக இல்லை, அதான் அவரையே நினைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அவர் என்ன சொல்வார்? நான் உங்களை தான் இருக்கேன் அப்படின்ட்டுருவார். எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கார் அந்தர்யாமியா. கனவு சத்துக்காக கனவு காணுங்க, அசத்துக்கு போய் அசடு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்லலை. அசத்தை நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீ அசடுன்னு அர்த்தம். அசத்தை கொஞ்சம் சாப்பிட்டா சொன்னால் அசடு. ரொம்ப எல்லாத்தையும் விரும்புகிற அபிஷ்டம் அப்படி சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் இஷ்டம் அபிஷ்டம். இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுதில்ல, அது பேர் அபிஷ்டம். எது கேட்டாலும் எனக்கு பிடிக்கும். ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லாது, எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்பணும். அது பேர் அபிஷ்டம். அபிஷ்ட அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. அபிஷ்டு என்ன ஆச்சு? யதா ஆகாஷே துவச்சந்திரன். சில நேரத்தில் 2 சந்திரன் மாதிரி நமக்கு தெரியும். கண்ணாடியில் ஒன்று தெரியும், மேலே ஒன்று தெரியும். சில பேருக்கு கண்ணாடி போட்டாலும் தெரியாது, அது வேறு விஷயம். அதனால் கண்ணாடியே போடுறதில்ல. அது ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியல ஜி. படிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது 13 பியா 18 பியா என்ன இருந்தால் போயிடனா. எங்கேயாவது ஏறி எங்கேயாவது போகிறேன், எங்கேயாவது இறங்குறேன் இருக்காங்க. அதனால் எத்தைவ சூன்யோ வேத்தாலோ கந்தர்வார்னா புறம் யதா ஆகாஷே துவச்சந்திரத்துவம். சில நேரத்தில் ஆகாயத்தில் 2 சந்திரன் மாதிரி தெரியுது.
அதுபோல் ததுவத்து சத்திய ஜகத்து ஜகத்தி ஸ்திதி, அதுபோல் பிரம்மத்தில் ஜகத்து தோன்றும். ஆகாயங்கிற பிரம்மத்தில் மேகங்கள் கோட்டைகள் நகரங்கள் அமைக்கிறது போல இந்த ஜகத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப நாள் இருக்குதே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதுதான் அதை யோசித்தேன் ஒரு நாள். அதை எப்படி புரிய வைக்கிறது, என்ன சொல்ல வருது வேதங்கிறதுனா, அது இருக்காதுன்னு சொல்ல வருது. அது பொய்யரா, கொஞ்ச நாள் தாண்டா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் நிற்குண்டா அப்புறம் போயிடும்டா. அதுதான் நடப்பது நாடகம், மறைந்து போகும் கடந்து போவாய். போதும், இங்கெல்லாம் நீ சகிப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இந்த மந்திரம் உள்ளே போணுச்சுன்னா தமிழில் தானே சொல்லியிருக்கேன். வேதாந்த சாரங்க அது. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், உலக புகழ் பெற்றுடுச்சு. அது எல்லாருமே அந்த வாக்கில் கேட்ச் ஆகுறாங்க, பிடிக்கிறாரு. அவன் செய்கிறான், என்ன வச்சு செய்யணும். ஒரு பாவம் கிடையாது, ஒரு புண்ணியம் கிடையாதுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைச்சி போயிட்டே இருக்கும். எந்த பாவமும் புண்ணியம். இப்போ நான் கூட என்ன சொல்லுவேன்னா, நான் பாவமோ புண்ணியமோ எல்லாம் உனக்கு சமர்ப்பணையா. அடுத்த ஜென்மா நீ என்ன போட்டாலும் எனக்கு ஓகேயா, நீ என்ன போட்டாலும் எனக்கு ஓகே. முருகப்பெருமான் அடுத்த ஜென்மா நீ கல்லா கடறானா கல்லா கிடப்போம். ஒரு ஜென்மா ஃபுல்லாக கல்லா கிடப்போம். என்ன இப்போ சமர்ப்பணம் இருக்கணும். அதனால் இங்கே என்னான்னு கேட்டால், சத்தியத்தில் ஜெகத்தை அது மாதிரி தெரியுது நிற்கும், மறைஞ்சு போகும். அதுக்கு போய் இதுக்கு ஏன் உயிரை விட்ற, ஹார்ட்டை சம்மட்டியால் அடிச்சுக்கிற, அழுவுற, தவிக்கிற, குட்டிக்காரணம் போடுற, நெருப்பை அள்ளி கொட்டிக்கிற, தலையில் என்னது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிற, என்னென்னமோ பண்ணுறையே, என்ன காரணம்? குரு இருந்தால் பண்ணுவானா? அது மாதிரி நல்ல குரு இருந்தால் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? குருக்கிட்ட போனால் இந்த எண்ணம்லாம் ஓடியே போயிடும், குட்டைக்கே வராது. இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். ஏத்தா தரங்க கல்லோலே ஜலமே, எப்படி ஜலத்தில் தரங்கம் ஏற்படுது, அலை ஏற்படுது, ஜலத்தில் எப்படி அலை ஏற்படுதோ அதுபோல் தோன்றும் நிற்கும் மறையும் எல்லாம் தாற்காலிகம். சாஸ்வதம் பிரம்மம் மட்டுமே. ஏதா தரங்க கல்லோல் நிறைய உதாரணங்கள், அந்த காலத்து உதாரணங்கள் எல்லாம். ஸ்புரத் எப்படி ஜலத்தில் அலைகள் ஸ்புரமாகுது, தோன்றுதோ நிற்குது மறையுதோ. கடநாம்னா யதா பிருத்திவி, அப்படி தான் இந்த மண்ணில் கடம் இருக்கு, பூமியில் கடம் இருக்குது, மண்ணால் கடமாக இருக்குது. பட்டாநாம்னாகி தந்தவ அப்படின்னா நூலில் வஸ்திரம் இருக்கிறது நூல். ஆனால் நீ அதை வஸ்திரம்னு சொல்கிற, சட்டைங்கிற, பேண்ட்டுங்கிற, பனியனுங்கிற சொல்கிறியா இல்லையா? அது என்ன? ஒரிஜினல் நூல். இன்னும் ஒரிஜினல் போனால் அது பருத்தியோ சணலோ கம்பளியோ, ஆனால் நூலால் செய்யப்பட்டிருக்கு. நீ நூலை நான் சொல்கிற இல்லை, சட்டை அப்படின்னு சொல்ல, பிரித்தா நூல் தான் இருக்கும். பட்டநாம்னாகி தந்தவக ஜெகன்னாமனா சிதாத்மதே. திரும்ப 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 சொல்லுதுங்க, அழகாக சொல்லுது. ஜெகன்னாமனா சிதாத்பாதி, சித்து தான் ஜகத்தாக என் ஜகத் என்ற பெயரில் விளங்குகிறது. சித்து தான் ஜகத் என்ற பெயரில் விளங்குகிறது. சித்தாபாசம், சத்தோடைய அம்சம் சித்து, சித்தினுடைய ஆபாசம் சித்தாபாசம் ஜகத்து. மூன்றாவது நிலை. இப்போ நாம் என்னென்னா சித்தாபாசத்தை நல்லா அறிஞ்சு வச்சுருக்கோம், சித்தையும் அறியலை, சத்தையும் அறியலை, தன்னையும் அறியலை, பரம்பொருளையும் அறியலை, கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் அறிகிறோம். அது அனாவசியம். நீ பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு. நீ ஃபோன் போட்டு மொக்க போட்டதெல்லாம் வேஸ்ட்டு. நீ அழுதது தவிச்சது எதுக்கெல்லாம் அழுத? அல்பமாக கண்ணீர் கோடி ரூபா போகும். அது எதுக்கோ அழுதுகிட்டு உக்காந்துருந்த. நீ அழுததெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து தாங்க. உள்ள பாரசமணி இருக்குது, அதை தொட்டால் நீ தங்கமாகிடுவ, கோல்டு ஆகிடுவ, வைரம் ஆகிடுவ, என்னவா அது உள்ள என்ன அப்படி இருக்குது, எல்லாமா இருக்குது உள்ள.
அதை தொடர்பு கொள்ளக்கூடிய அறிவு தான் ஞானம். இதில் என்ன நஷ்டம் வந்துட போகுது? இதில் எப்படி நீங்கள் ஏதாவது நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது பெரிய 500 கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ண அது எப்படியே போயிடுது, டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. என்ன பண்ணணும்? நல்லா குருவை பிடிக்கணும், ஏகாந்தமாக உக்காரணும். 2 விஷயந்தான். கடமை தவறக்கூடாது. 8 மணி நேரம் உனக்கு கடமை, அது மறுக்கவே கூடாது. அதுவாக உன்னை விட்டு விலகிற வரைக்கும் நீ அதை மறுக்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தாங்க கர்மம். இப்போ சொல்கிறாங்களே, சில பேரில் சொல்கிறாங்களே, ஜி உங்கள் கிட்டக்க வந்த பிற்பாடு நான்வெஜ் எப்படி போச்சுன்னா எனக்கே தெரிலங்கிறாங்க. மிராக்கல்னு சொல்கிறாங்களே இல்லை சொல்கிறாங்க. அதுவாக போயிடும். நம்ம போன்னு சொல்ல வேண்டாம். நம்ம போகணும்னு நினச்சா அதுவாக போயிடும். சர்வம் பிரம்மைவ கேவலம் சிதபாத்தி ஜெகன்னாம்னா. ஜெகன்கிற பெயரில் சித்து தான் விளங்குகிறது. சர்வம் பிரம்மைவ கேவலம். பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்க்குற எல்லாம் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் நுரை அலை நிலைன்னு சொல்கிறதே அனாவசியம்தான். அது புரியறதுக்காக அப்படி மாறி வந்திருக்குப்போ. இருக்கிறது ஒரே பொருள் தான். மில்க் ஸ்வீட்டுன்னு சொல்கிறானா இல்லையா? மில்க் வைரஸ்ன்னு சொல்கிறானா இல்லையா? மில்கில் இத்தனை வைரஸ் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் வேறு விலை ஏற்றத்தாழ்வு. இது மில்க் ஸ்வீட்டுன்னா விலை அதிகம், சாதனை மாவு ஸ்வீட்னா இன்னும் விலை கம்மி. அது வைரஸ் டைரெக்டாக அட்டாக் பண்ணும், இது பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணும். நிச்சயமாக ஸ்வீட்டு சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு வைரஸ் ஞாபகம் வரணும். இல்லைன்னா விஷன்னு கூட சொல்லலாம், தப்பே இல்லை. இந்த நாக்கிற்கு என்ன அப்படி? அதுக்கு ஏகப்பட்ட சுவையை கொடுக்குறானா இவர். அறுசுவையை சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும். எதுக்கு உடம்பு இவனுக்கு? இவன் லட்சியமே வேறு. அது விடுங்க, போட்டோம். யதா வந்தியாசுதோ நாஸ்தி. அதாவது ஒரு குழந்தை இவங்களுக்கு பிறக்காதுன்னு டாக்டரை தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் யதா நாஸ்தி மரோஜலம். எப்படி பாலைவனத்தில் தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலோ, குழந்தை பிறக்காதுங்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு. குழந்தை பிறக்காதுன்னா அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்க்கணும். நிறைய பேர் ஒரு மாதிரி கவலைப்பட்டு அப்படின்னு நூடுல்ஸ் ஆகி என்னவாகிடுறாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறேன். இன்னும் ஆண் குழந்தையே இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் பெண் குழந்தையே இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு என்னென்ன பிரச்சனை பாருங்க. எல்லாம் நீ அழுது தான் வாங்கியிருக்காங்க எல்லாருமே. இப்போ வச்சுருக்கவங்க எல்லாம் தபாஸ் பண்ணி தான் அதை பெற்றிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. செல்வம் எல்லாம் சும்மா கிடைக்காது. குழந்தை செல்வம்னு சொன்னால் தபாஸ் பண்ணுனா கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு தபாஸ் பண்ணும். எத்தனையோ மிராக்கள் நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம். நம்மளை வச்சு இறைவன் நடத்தி காமிச்சிருக்காரு. நீங்கள்லாம் விட்னஸ் இருக்கீங்களா இல்லையா? இப்போ அந்த குழந்தை மேடையில் விளையாடுது, பூஜை முடித்தோடனே தாவுது. எத்தனை அதிசயங்கள் நடந்துட்டுருக்கு. மெய்ப்பொருளை அறியறதே இல்லை. பொய்யையா பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்களே எல்லா முடிவும் இவரே எடுத்துக்கிறது. எல்லாம் இவர் பெரிய இவர் மாதிரி நினச்சிக்கிறது தானே. அது பேர் தான் அகங்காரம். அந்த அகங்காரத்தை தான் இவன் சுயமரியாதைங்கிறான். சுயமரியாதைன்னா டைரெக்டாக சொல்கிறேன், 100% அகங்காரம் தாங்க. நீ என்ன பெருசாக பண்ணியிருக்க? உனக்கு சுயமரியாதை. நீ ஒன்றுமே பண்ணலை, எப்படி உனக்கு சுயமரியாதை? ஏதாவது பெருசாக இந்த உலகத்துக்கு பண்ணியிருக்கியா சொல்லு. மரியாதை தானாக வரணுங்க. மரியாதை தானாக வரணும். போய் கேட்டக்கூடாது, கெஞ்சக்கூடாது. மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடு. மரியாதை இல்லைல்ல, விலைக்கோ, அமைதியாக போய்டு. இதெல்லாம் ஒரு ஞானம் இல்லையா?
குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது எப்படியோ, பாலைவனத்தில் தண்ணீர் வருதுன்னு சொல்கிறது எப்படியோ, யதா நாஸ்தி நபோ விருட்சம், ஆகாயத்தில் ஒரு மாங்காய் மரம் முளைச்சிருக்குன்னு சொல்கிறது எப்படியோ, ஆகாயத்தில் மரம் இருக்கிறது எப்படியோ, யதா நாசி ஜகத்து ஸ்திதி, அந்த மாதிரி நிலமை தான் ஜகத்துக்கு இருக்குன்னு சொல்கிறா. இருக்காது, இருக்காதுங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போ ஏன் அது பின்னாடி போகிற நேரத்தை வீணாடிக்காதன்னு சொல்லுது. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரீஷியஸ் லைஃப்பை பொய்யுக்காக டார்கெட் பண்ணி, அடிப்படை 5 தேவை: வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணும், ஒரு அளவான எல்லாம் ஒரு முறை தானே நீ அடைய போகிற. அதெல்லாம் அதுக்காக இதை தான் 500 கோடி கொடு, 1000 கோடி கொடுனா என்னத்துக்கு? என்ன பிளான் வச்சுருக்க சொல்லு. இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. தெரியாமல் கேட்டேன் 1000 கோடி. இப்போ எது இவ்வளோ நாள் இப்போ தான் தெரியுது எதுக்கு இவ்வளோ நாள் 500 கோடி கொடு 1000 கோடி கொடுன்னு கேட்டேன்னு இப்போ தான் எல்லாம் யோசிக்கிறான். டார்கெட் அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும், நம்ம இதுலேயே பெரிய ஆளாக இருக்கணும். என்ன பெரிய ஆள்? எது பெரிய ஆள்? செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியர் அது கெட்ட வார்த்தை. பெரியர் அப்படி சொன்னால் தான் சரியாக வரும். செயற்கரிய செய்வார் பெரியர். பெரியர் செயற்கரிய செய்யாதவர், செய்யலாதார். திருக்குறள் 3 இன்றைக்கி சொல்லிடுங்க. இன்றைக்கி தனியாக ஃபீஸ் கட்டணும். இதுக்கு தமிழ் வளர்க்குறோம் நாங்கள், தெரியுமில்ல. அதுபோல் நாசி ஜகத் சிதிஹி, ஜகத்தோடைய சிதியும் அப்படி தான்ப்பா, எல்லாம் மாறிடும். இது உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா? இது உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா? அதை அறிஞ்சிக்கோ. அப்புறமா நீ நார்மலாக இரு. நீ ஃபார்மாலிட்டி வாழ்க்கை நடத்துகிறல்ல, அந்த ஃபார்மாலிட்டிலேயே நீ நாசமாக போ. ஃபார்மாலிட்டின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சத்தியம்னா என்னென்னு தெரில, பொய்யை லீகல் ஆகிட்டான். நிறைய பொய்யை லீகல் ஆக்கி வச்சுருக்கானுங்க. நிறைய பொய் லீகலாக இருக்குது. ஒரு காலத்தில் பொய் சொன்னாலே அவ்வளோ பெரிய தவறா, இப்போ பொய் சொன்னால் அதெல்லாம் சகஜம், லைஃப்பில் அதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறான். நம்ம கூட சேரலாமா நம்ம? ஏன்னா பொய்யே சதா பொய். சில பேர்லாம் இருப்பான், அவன் சொல்கிறது சாயந்தரத்துக்குள்ளே வெளில வந்துடும். அது தெரியாமல் வாய்க்கு விடுவான். எவனும் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம். வெக்கம், மானம், சூடு சொன்னெல்லாம் அங்கே அவர் தானாக விட்றாரு. விட்டாதாங்க பொய் சொல்ல முடியும். வெக்கமான சூடு சொன்னையை விட்டால் தான் பொய் சொல்ல முடியும். எது சௌகரியம் சொல்லு. வேணா நீ சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா சொல்லிக்கோ. இதனால சில பேர் யாருக்கு தீங்கு இல்லைன்னா சொல்லலாம். அந்த திருக்குறளில் 1330 இருக்குது, அதெல்லாம் விட்டுருவான். இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் பாரு. எது இவனுக்கு சாதகமாக இருக்கா? முட்டாப்பைய கேடுகட்டவன். பொய்மையும் வாய்மை எடுத்து உரைத்திருந்த நன்மை பயக்கும் அவர் சொல்லிடுவார். பிரதன்னா பாரு, அந்த பாட்டு மெமரி வச்சுருக்காரு. எத்தனை பாட்டு நான் பாடினேன், ஒன்றாவது பாடினாரா? எதுக்கு கை தட்டுறாருன்னா இது நமக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்குள்ளே இல்லை, எல்லா அயோக்கிய பசங்களும் இந்த மாதிரி குரலை பிடிச்சி வச்சுருக்கான். அதே மாதிரி தெய்வங்கிற வார்த்தைக்கு விதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அது திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு. விதினால் நடக்கலைன்னா முயற்சி பண்ணால் நீ நடக்கணுயா. தெய்வத்தால் ஆகாதுன்னா பாக்கி இடத்துலேயும் தெய்வத்தை விட்டுறான், இல்லைங்கிறான். இந்த இடத்துல மட்டும் விதியில் இல்லைன்னு சொன்னால், விதியில் சொல்லலை, இல்லைன்னு சொன்னால் தபஸ் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் உத்தமமான அர்த்தம். அது நீங்கள் 4-5 பாட்டாச்சு இன்றைக்கி. திருக்குறள் வாழ்க, தமிழ் வாழ்க, வளர்க. என்னாச்சு? அதே நேரத்தில் மற்ற மொழிகளை எல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க, தவறு. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எல்லா மொழிகளுக்கும் இருக்கு. அதனால் ஜகத்துங்கிறது இல்லை. கிரகியமானோ கட்டே எதுவன் மிருத்திகா பாத்தி, அதே தான் திரும்ப சொல்லுது. மிருத்திகா மண்ணிலேருந்து கடத்தை நீ உற்று பார்த்தா அது மண்ணுன்னு தெரியும்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? அழகாக சொல்லுது. கிரகியமானே
கட்டு எதுவத்து மிருத்திகா பாத்தி வே பலாத்து நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அது வந்து கடம் இல்லை, அது மண்ணால் செய்யப்பட்ட பொருள், இது தங்கத்தினால செய்யப்பட்ட பொருள். மண்குடத்தை வச்சு 2 லட்ச ரூபா கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்குறான் வச்சுங்களேன், அவன் என்ன அது தங்கமாக வைரமா மண்ணான்னு பார்ப்பானே பார்க்க மாட்டானா, பார்த்தா இது மண்குடம். ஏன்னா மண்குடத்தை வச்சுக்கிட்டு சும்மா நாங்கள் உங்கள்கிட்ட ஏதோ பணத்தை உங்கள்கிட்ட வாங்கணும், பெயிண்ட் அடித்து கொண்டாந்து கொடுத்துருவானுங்க, செங்கல்ல தங்கம்னு சொல்லி பண்ணுறானுங்களா இல்லையா? அப்புறம் என்னென்னமோ பிடிச்சிட்டு எப்படியோ பணம் பண்ணுறான். நம்மளால் வந்து ஏமாத்துற இவன் ஏமாத்துக்காரன், அவனை சொல்கிறான் இவன் தான் ஏமாத்துக்காரன். யார் பணத்தை கொடுத்தானா அவன் போய் அயோக்கியவன் திரும்பல குறுக்கு வரல என்ன பண்ணுறான், பணத்தை நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான், வேலை செய்யாமல் முதலீடு பண்ணுறாரான். அவர் வைக்க தெரியாமல் வைக்க பொருளை வச்சாங்கண்ணா, ஊசி எடுத்துருந்தா நான் தைச்சிட்டு கொடுத்தாங்களாம் பாட்டிம்மா. வண்டி போய் வயிறா உள்ளேன்னு எங்கே வைக்கணும், எங்கேயாவது வயிறா நாளைக்கு கேட்பானு வைக்கோப்பரில் போய் வச்சுருக்கான் ஊசியை, கேட்டு எடுக்க முடியுமா? அதான் வைக்க தெரியாமல் வைக்கோப்பரில் வச்சதுன்னு சொல்லுவாங்க. வைக்கல் போகிறனா என்ன தெரியுமா, அது வேறு. ஏன்னா கிராமத்தில் நாங்களாம் கிராமத்தில் இது வந்திருக்கோம் என்ன விஷயம். அதனால் வீக்ஷமானே பிரபஞ்ச தூ பிரம்மைவ பாதி பாசுரம். வீக்ஷமானே ஆழ்ந்து பார்க்க பிரபஞ்சம் பிரம்மைவ ஆழ்ந்து உற்று நோக்க. அதுபோல் எப்படி பானையை உற்று நோக்க மண்ணுன்னு தெரிஞ்சுதோ, கயிறை பாம்பை உற்று நோக்க கயிறுன்னு தெரிஞ்சிச்சோ, சிப்பியை உற்று நோக்க அது வெள்ளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அதுபோல் ஆழ்ந்து சிந்திச்சால் விசாரம் செய்தால் வீக்ஷமானே பிரபஞ்ச தூ பிரம்மைவ பாதி பாசுரம். தமிழில் பாசுரம்னு சொல்லுவாங்களே, பாசுரம் இல்லை பாசுரம், ஏற்கனவே எங்கேயோ சொல்லியிருக்கேன் நான். வைணவத்தில் அது சொல்லுவாங்க பாசுரம், பாசுரம்னு சொல்லுவாங்க. தமிழில் பாசுரம் தான் எழுதி ஆகணும், ஆனால் பாசுரம் நன்றாக விளங்குவதுன்னு அர்த்தம். இறைவன் இருந்தால் தான் நல்லா விளங்கும். அதனால் அந்த பாட்டில் இறைவன் இருக்காருன்னு அர்த்தம். சதைவ ஆத்மா விசுத்தோ அஸ்மி ஹிய சுத்தோ பாத்தி வை சதா. இந்த எப்பயுமே சுத்தமான இந்த ஆத்மா, எப்பயுமே சுத்தமான ஆத்மா இந்த அசுத்தமான சரீரில் இருக்கிறதுனால தன்னை அசுத்தமாக அது அனுபவிக்கிறது. அதான் இந்த கேள்வி இவர் நம்மாழ்வாருடைய சிஷ்யர் தேச மதுரகவியா அவர் கேட்பார், எந்த உடம்பு எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு சொல்லுவார். அது பாட்டு தமிழில் இருக்குது. அதில் என்ன அர்த்தம்னா, எந்த உடம்பு எடுக்கிறானோ அந்த அனுபவம் தான் அவனுக்கு இருக்கும். அடுத்த ஜென்மம் என்ன வேணும் உனக்கு, ஜென்மாவே வேண்டான்னு கை தூக்குங்க. என்னப்பா எல்லாருமே தெளிவாக தான் இருக்கீங்க. சரி, சரி. அதனால் அஸ்மி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறதும் தவறு. ஆத்மா எப்பயுமே சுத்தமானது, அழுக்காகவே ஆகாது ஆகாயத்தை போல. ஹே சுத்தோ அசுத்தோ எதை துவவிதா ரஜ்ஜு ஞானினா அஞ்ஞானானி அனிஷம். எதை எப்படி இரட்டையாகனா அறிந்தவனுக்கு கயிறாக, அறியாதவனுக்கு பாம்பாக. அறியாதவனுக்கு பாம்பாக தொடர்ந்து தெரியுமா. இங்கே தான் ஞானத்தினுடைய சிறப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஞானத்தை நீங்கள் விரைந்து கற்றுக்கணும், முதல்ல கற்றுக்க வேண்டியது எதுக்கு சொல்கிறோன்னா, நீ கற்றுக்காத வரைக்கும் பயமும் துக்கமும் உன்னை ஆட்டி படைக்கும். நீ உண்மையை அறியாத வரைக்கும் பயமும் துக்கமும் உன்னை ஆட்டி படைக்கும். பயமும் துக்கமும் அஞ்ஞானம் செயற்கை உன்னுடைய பாவம் உன்னுடைய அறிவு கண்ணை மறைக்குது. நரகத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிடும், யாரையும் விடாது. அவனுக்கு அங்கே குரு சிந்தனை வராது, இறை சிந்தனை வராது, துக்க வண்டி தான், யார் பேச்சும் கேட்க பயந்துட்டு உட்காந்துருக்கும். செஞ்ச பாவம் வேறு என்ன. பாவம் செய்யும்போது மட்டும் யாரையாவது கேட்டியா, விசாரம் பண்ணியா, பிளான் பண்ணியா, எப்படி பண்ணுற, ஒரு எமோஷனில் பண்ணுறியா இல்லையா. பாவங்கள்லாம் எமோஷனல் தான், அதான் அசுரத்தனம்.
பிரம்மஞானம் இல்லைன்னா அசுர வாழ்க்கை தான். இந்த துக்கமும் பயமும் தொடர்ந்து அவனுக்கு படுத்துமா. யாரை? அறியாதவனை. அறிஞ்சவன்ட்ட இது அங்கே பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தெரியுண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்? அவன் ஏற்கனவே அதை பார்த்துட்டான். ஸோ அறியறதை விரைந்து செய்யணும். உனக்கு பணம் வேணுமா? அறிவு வேணும். நல்ல இல்லறம் வேணுமா? அறிவு வேணும். முக்தி வேணுமா? அறிவு வேணும். என்ன வேணும் உனக்கு? எது வேணும்னாலும் அறிவு வேணும். அறிவு தான் இறைவன், அறிவு தான் நீ, அறிவு தான் ஞானம், அறிவு தான் வேதம். இப்போ இந்த அறிவு யாருக்கும் இல்லை. அதனால் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். 60 வயசுக்கு மேலே அப்புறம் கேட்டுக்கிறேன், அடுத்த ஜென்மாவுக்கு. அதுக்கப்புறம் இவரே முடிவு பண்ணிட்டார், இந்த ஜென்மாவில் எனக்கு முக்தி கிடைக்காது, அடுத்த ஜென்மாவில் கேட்டுக்கிறேன் 60 வயசுக்கு மேலே. சரி, இப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையா? இது போதுமே. உங்களை பார்த்தா திருந்த வேண்டாமா? இதோ ஒரு ஆள்னு சொன்னால் சரி. யாருக்காவது வேதாந்த கிளாஸ் வந்து நஷ்டமாயிடுச்சு எனக்கு, யாராவது கை தூக்குங்க. கெட்டு போச்சு, ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு, நெகட்டிவ் ஒன்று சொல்லுங்கள். ஒன்றும் இருக்காது. அமிர்தம் இது. ஏன்னா அது சுத்தமானது, ஞானம் சுத்தமானது, அறிவு சுத்தமானது, அக்னி அது. அது யாரையும் தான் கூட சேர்த்துக்காது. அறிவு ஒண்டி தான் தன்னோட சேர்த்துக்கும். அறிவு இல்லாதவங்க கூட சேராது. அறிவு அறியாமை கூட சேராது. சூரியன் இருட்டோட சேராது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. இப்போ உங்கள்கிட்ட இருட்டு இருக்குன்னா சூரியன் இல்லை, ஞான வெளிச்சம் இல்லை. பாவம் கண்ணை மறைக்குது, அதை ஏற்றுக்கிட்டு தான் அவன், வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணோம்? ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அது உத்தமம். நீ ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் பரம்பரை ரியாக்ட் பண்ணுவாங்க. இது பெரிய சூட்சுமம். இது கூட ஒரு வாக்கியத்தை எழுதணும் நான். நீ பிரச்சனையின் போது நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீ ரியாக்ட் பண்ணினீன்னா இறைவன் ரியாக்ட் பண்ண மாட்டார். நீ ரியாக்ட் பண்ணலைன்னு சொன்னால் பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணும். சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத் அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சந்தாபனாத்தாய சம்பவாமே யுகே யுகே. சத்தியமான வார்த்தை இது. திருக்குறள் சொன்னால் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாட்டை அடித்து விடுவான். இதெல்லாம் சின்ன வயசில் உள்ள பொண்ணுது. ஆனால் சந்தர்ப்பத்தில் வருது. அதான் சிறப்பு. முருகப்பெருமான் கருணைன்னு சொல்லுவேன். அதனால் நீ ரியாக்ட் பண்ணவே பண்ணாத. நீ ரியாக்ட் பண்ணாத, சாமிகிட்ட போய் சொல்லு. நீ ரியாக்ட் பண்ணவே பண்ணாத. நீ ரியாக்ட் பண்ண உலகமே உனக்காக ரியாக்ட் பண்ணும். இதான யதார்த்தம். கொஞ்சம் பொறுத்துக்கோ, சகிப்புத்தன்மையோடு பொறுத்துக்கோ. அதெல்லாம் கடந்து போயிடும். நீ நீ போராட, நீ மட்டும்தான் போராடணும். நீ போராடலைன்னா உனக்காக பரம்பொருள் போராட போகிறாங்க. எதுக்கு ஆயுதம்லாம் வச்சுருக்காங்க? பாரதம் எதுக்கு அகிம்சையை கையில் எடுக்குது? சத்தியம் உலகத்துக்கு சத்தியம் அகிம்சையை சொல்லிக் கொடுக்கறது பாரதம். பாரதம்னா ஞான ஒளின்னு அர்த்தம், ஞான வெளிச்சம்னு அர்த்தம். இப்போ அப்படியா இருக்கான் இங்கே? அசுரர்களாகவும் அகங்காரம் பிடிச்சவனாகவும் இருக்கான். காரணம் இந்த பிரம்மஞானத்தை மறைச்சதும் தவறு, பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறதும் தவறு. அதனால் நீங்கள் பண்ணுங்கள். முருக பக்தர்கள், முருக சிஷ்யர்கள், முருகன் தொண்டர்கள், நீங்கள் உங்களை பார்த்தாலே அந்த பச்சை சட்டை இல்லை முருகப்பெருமான்னு அந்த ஒரு பிம்பம் வந்தாலே அது ஞானம்னு சொல்லணும். மக்கள் மத்தியில் அந்த ஒரு பேச்சு வரணும். முருகன்னா ஞானம்னு எல்லாருக்கும் தெரியும், பிரணவம்னு தெரியும். ஆனால் செயலில் இல்லை. பக்தி இருக்கு, ஞானம் இல்லை. பக்தி ஆதாரங்க. அதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், பக்தி உங்களுக்குள்ளே 33% இருந்தாலும் சரி, 100% இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒரு பர்சன்டேஜாக வச்சுங்க. அது ஒரு ஆதார பொருளாக வச்சுங்க. அதை பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. ஞானத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்க அதை சொல்லு. யோகத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்க அதை சொல்லு. 0. முட்டை, வாத்து முட்டை. எதுக்கு வாத்து முட்டை? பெருசாக இருக்கும், பெரிய முட்டை. நீச்ச உதாரணம் தான். என்ன பண்ணுற, சொல்ல வேண்டியதாக இருக்குது மக்களுக்கு. நம்மளுக்கு நம்ம சாதாரண சாமானியர்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம்.
ஏன்னா அசுரகுருன்னு சொல்லுவானுங்க, சொல்லிட்டு போகிறானுங்க. என்ன போய் எனக்கு என்ன அசுரகுருவாக இருந்தானே தேவகுருவாக இருந்தானே எனக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு முடிக்க போகிறேன். நான் முடிச்சுட்டு புஷ்டுன்னு கிளம்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்காத, எங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயா அதுதான். உத்து பார்த்தா இதெல்லாம் தெரியுதா? அஞ்ஞானிகளுக்கு இந்த வார்த்தை எழுது. அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம் எழுதுங்க. அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம் மகா வாக்கியம். முட்டாளுக்கு துக்கம் தொடரும். இது வரைக்கும் யாரும் சொல்லாததா நீங்கள் அனுபவிச்சிட்டீங்களா? சொல்லமா. முட்டாளுக்கு துக்கம் தொடரும். அது சொல்லுது. அஞ்ஞானி நான், அறியாதவனுக்கு துக்கம் தொடரும். இங்கே இடிக்குதா? அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம். அஞ்ஞானிகளுக்கு துக்கம்னா பயமும் அதில் சேர்ந்துருக்கு. இதில் பயமும் துக்கமும் இந்த இடத்துல கொடுக்கல. அஞ்ஞானினோ அனிஷம் சொல்லியாச்சு. அஞ்ஞானிக்கே மாயை தொடரும், துக்கம் தொடரும். பயம் தொடரும். யாருக்கு? கயிறை பார்க்காத வரைக்கும் பாம்புங்கிற பயமும் துக்கமும் அது கடிச்சிருமோ. அஞ்ஞானினோ அனிஷம் எழுதிங்க. அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம். முட்டாப்பயலுக்கு துக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணால் அறி, மெய்ப்பொருளை அறி. இன்னும் நீ 10,000 வருஷம் இருக்கிற மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் உயிரே வச்சுருக்கேன், இனிமேல் அவனா அது மாதிரி சொல்லிட்டோம். அது மாதிரிலாம் வைக்கப்படாது. ஏன்னா தாங்கிக்க மாட்டேன். அது உன்னை விட்டு விலகிற தருணம் வரும்போது தாங்கி அழுகு. இந்த இடத்துல அப்படியே கோடு மாதிரி இருக்குது. 2 கண்ணிலேருந்து கண்ணீர் விட்டு விட்டு அப்படியே எறும்பூர என்னது கல்லும் தெய்வம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த பக்கம் நீட்டாக கோடு இருக்குது. இந்த கண்ணு ஆனந்த கண்ணீரே வரமாட்டுது. இந்த கண்ணை டக்குன்னு வந்துடுது. சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுதுல, அது மாதிரி டக்குன்னு அழுகாச்சியா வருது. அந்த கண்ணீர் வந்து பெரிய பள்ளமாகிடுச்சு. 2 பக்கம் நடுவில் இன்னும் கத்தியால் கிழிச்ச மாதிரி 2 கோடு இருக்குது எல்லாருக்கும். யாருக்குன்னா அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம். இந்த வாக்கியம் மிக முக்கியமாக. முட்டா பசங்களுக்கு துக்கம் தொடரும். எதை அஞ்ஞானி? எதை அறியலாம? மெய்ப்பொருளை அறியலை. பொய்யை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. சதா ஏற்கனவே கற்பனை தான் நீ. அஞ்ஞானினோ அனிஷம் துக்கம். எத்தைவ மண்மிருதியக கும்பஸ்ததுவது. எப்படி மண்ணை நீ கும்பமாக பார்க்குறியோ, மண் குடமாகவும், தேகோபி சின்மயம் உடலை சித்தாகவும், உடம்பை சித்தாகவும், குடத்தை மண்ணாகவும், மண்ணை குடத்தாக பார்க்குற, உயிரை உடம்பாக பார்க்குற. ஆத்மா அனாத்மிகா விவேகம் அயம் முதேவ. ஆத்மா எது அனாத்மா எதுன்னு உனக்கு தெரியல. ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெரியல. இப்போ துக்கம் எங்கே இருக்குன்னா மனதில் இருக்குது. நீ மனமானா நீ இல்லை. நீ எங்கே இருக்கிற? மனதை பிடிச்சிட்டு தொங்குற. நான் எனது, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா பாட்டி, வீடு வாசல் அதெல்லாம் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன படும்? பிரிக்கப்படும். சேர்க்கப்பட்டால் செயற்கை தானே. செயற்கையாக வந்தது எல்லாமே இயற்கையாக போயிடும். செயற்கையாக வந்தது எல்லாமே இயற்கையாக போயிடும். எல்லாத்துக்கும் டூரேஷன் இருக்குது. இதெல்லாம் மெய்யறிவு. மெய்யறிவே இல்லாமல் நான் நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிற பாரு. அறிவே இல்லை உனக்கு. தவசும் கிடையாது, புண்ணியமும் இல்லை. ஆனால் நான் நினச்சது நடக்கணும். அப்போ நீ தான் நடக்கணும். கோயிலுக்கும் வீட்டுக்குமா நடக்கணும், குருவுக்கும் வீட்டுக்குமா நடக்கணும்.
புண்ணியம் இல்லை, தவம் இல்லை, அறிவும் இல்லை, ஆனால் நடக்கணுங்கிற உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? நான் என்னென்னமோ நினச்சேன், என்னென்னமோ ஆயிடுச்சு. உன்னை யார் என்னென்னமோ நினைக்க சொன்னா? சொல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை உங்கள்கிட்ட. 1000 கோடி கொடி எதுக்கு பதிலே இல்லை. நீ எதுக்கு துக்கப்படுற? பதிலே கிடையாது. பயப்படுற எதுக்கு? பயப்படுறது விஷயம் இருக்கா? துக்கப்படுறது விஷயம் இருக்கா? நீ சொல்ல, எனக்கு மானம் போயிடும், மரியாதை போயிடும். என்ன உனக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது? சொல்லு. நான் தெரியாமல் என்ன உனக்கு மானம், மரியாதை? அதுக்கு கொலை பண்ணுற வேலைக்கு போவியா? நீனே செட்டப் பண்ணி வச்சுருக்க எல்லாமே. உன் செட்டப்பில், உன்னுடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் உனக்கு தவறாகப்படுது. அது சரியானா அது நீ நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. இந்த உலகத்தை யார் நடத்துகிறா? நீயும் நானுமா நடத்துகிறோம். கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குது. உலகத்தை அந்த 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 சத்து இயக்குது, நடத்துது, அதுக்கப்புறம் ஒடுக்குது. இது நடக்குதா இல்லையா? கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுறானா இல்லையா? உனக்கு ஒட்டுவானா ஒட்ட மாட்டானா? நீ பண்ணுறதுக்கு ஒருத்தனும் ஒட்ட மாட்டான். நீ பண்ணுற அக்கிரமத்துக்கு ஒருத்தனும் உன்னை ஒட்ட மாட்டான். போய் தொலைஞ்சான்டா அப்பாடா. க்ஷேத்திரபாவின்னு பேர். இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துக்கிட்டு நெகட்டிவாக பண்ணிட்டுருப்பான். உற்சவம் நடக்கும்போது செத்து போவான். 10 நாளைக்கு உற்சவம் நடக்க முடியாது, அதாவது பண்ணிட்டு போகிறப்பையும் ஏதாவது பண்ணிட்டு போவான். விஷமம் பண்ணிட்டு போகிறான், குறும்பு பண்ணிட்டு போகிறான். நீ இதெல்லாம் விட்டு தொலை. நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு அங்கே குத்துது, இங்கே குடையுதுன்னு எல்லாத்தையும் விட்டு தொலை. முதல்ல இந்த தெளிவுக்கு வா. இதெல்லாம் 15-20 வயசுக்குள்ளே வர வேண்டிய விஷயம். அப்போ வாழ்க்கையை அழகாக ஹேண்டில் பண்ணுவேன், டேக்கிள் பண்ணுவேன், பிரச்சனையை கடந்து போவேன். நீ ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரில. உனக்கு ஆசை ஒண்டி தான் இருக்குது, அறிவும் இல்லை, செயலும் இல்லை. ஆசை மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்குறது எல்லாம் எனக்கு வேணும். லோகமே உனக்கு சுருக்கிடும். இவன் பார்க்குறதெல்லாம் கேட்பான். அது எப்படி வந்துச்சுன்னு யாரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா பல கோடி ஜென்மாவுடைய தவங்க. இந்த வாக்கியங்கள் உங்கள் காதுக்கு வருது, மந்திரங்கள் உங்கள் காதுக்கு வருது. யாராலும் யாரையும் மாற்ற முடியுமாங்க? மந்திரம் மாற்றுதே. ஏதோ மந்திரம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் இந்த மந்திரம். சொடக்கு போட்டால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான். அறியாமே தவறுக்கு காரணம். இப்போ இவ்வளோ நாள் என்னதான் பண்ணிருந்தோம்? நம்ம என்னமோ பண்ணிருந்தோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிருந்தோம். சரி, இப்போது எல்லாரும் பண்ணுறது பொய்யா மெய்யான்னு ஆத்மா அனாத்மா விவேகம் வேணும். இங்கே இறைவன் ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்லும்போது, இங்கே நிலையும் அலையும் நுரையும் ஒன்று தானே இருக்கும்போது, அலையும் நுரையும் நிலையும் வெவ்வேறு நினைக்கிறதும் அஞ்ஞானம், வீணானது. அழகாக சொல்லுது. ஒன்று தான் இங்கே இருக்குது, எல்லாமே ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் செயல்படுது. நாமெல்லாம் இயக்கப்படுறோம். நாமெல்லாம் பப்பட்னு சொல்லுவாங்க இல்லையா? பப்பட் ஷோ சொல்கிறாங்க இல்லையா? பொம்மலாட்டம். கயிறு இறைவன் நம்ம கையை காலை தூக்குறான்னா நாம் தூக்கி தான் ஆகணும். வேறு வழி. நீ தான் பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, மரியாதை மானம் வெக்கம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிற? என்ன மானம்? அதனால் ஆத்மா அனாத்மா பிரம்ம மட்டும்தான் இருக்குன்னா இனிமேல் ஆத்மா அனாத்மா கூட ஒரு நிலையை தாண்டி சொல்லுது. இது முதல்ல இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். ஏன்னா நீ அது அல்ல. நீ இப்போ அலையாக இருக்க, நுரைய இல்லை, ஜடம் இல்லை. இப்போ நீ அலையாக இருக்க, சைத்தன்யமாக இருக்க. நீ உள்ளே போனால் நிலையாயிடுவேன். அதுதான் நிலைக்கும். அங்கே தான் அன்பு அமைதி ஆனந்தம் நிலைக்குது. அது ஒரு புள்ளி. அதுக்கு இந்த ஞானம் வழிகாட்டுது, உங்களை அழைச்சிட்டு போகிறது. ரஜ்ஜு யதா ரஜ்ஜு சர்ப்பவேன பாம்பாய் தெரிவது ரஜ்ஜு.
ரஜத்வேன சுத்திகா சிப்பியானது ரஜத்தா தெரிவதும் நிர்ணயித்தா நிர்ணயிக்கப்பட்டது, நீனா நிர்ணயிச்சிருக்க. விமூடேன அறியாமையினால் நீனா அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு நான் என்ன பொறுப்பாக முடியும்? அது சொல்லுது. விமூடேன விநிர்ணீதா தவறு. ஆத்மாவை தேகமாக நினைப்பது தவறு, கயிறை பாம்பாக நினைக்கிறது தவறு, சிப்பியை வெள்ளியாக நினைக்கிறது தவறு, எல்லாம் விமூடம், விசேஷமான முட்டாபயணி அப்படின்னு சொல்லி கடத்வேனயதா பிருத்திவி உதாரணங்கள் அதே தான். பூமியை மண்ணை வந்து கடமாகவும் மரீச்சிகா பாலைவனத்தினுடைய காணல் நீரை ஜலமாகவும் நினைப்பதெல்லாம் அறியாமையே தவறுக்கு காரணம். 248. மேலே ஆரம்பித்தோம். எத்தனை? 230. ஆ கரெக்டு, பரவாயில்லையா? எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு சொல்கிறான். எல்லாருக்கும் நடக்குது. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல டிவேல் முருகனுக்கு மறுபாய் மலராய்